ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். அதில் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 5/5/24 அதாவது 5ஆம் தேதியோட ப்ரைஸ் வந்து 2000 கிட்ட சேஞ்ச் ஆகிரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நாளையோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1499 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஸோ எதுக்காக இதுக்கு இந்த நேம் ஆல் இன் ஒன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் மேக்ஸ் மட்டுமோ, ரீசனிங் மட்டுமோ, இங்கிலீஷ் மட்டுமோ, ஜிகே மட்டுமோ, இல்லை சயின்ஸ் மட்டுமோ கவர் ஆகாது. ஆல் இன் ஒன் அப்படிங்கும்போது இதில் எல்லாமே கவர் ஆகும். என்னென்ன கவர் ஆகுங்கிறத சொல்லிட்டேன். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸு, டெய்லி லைவ் கிளாஸஸ், இது எல்லாமே கவர் ஆகும். அது போக வெறும் ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி அவ்வளோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோ வீடியோஸ் கொடுக்கும்போது ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒர்க் இருக்கும். ஒரே நாளில் அந்த வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ரொம்ப நாள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இன்னுமே அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்காக டே அண்ட் நைட் எந்த ஒரு டே ஆஃப்மே கிடையாது. சாட்டர்டே சண்டே டே ஆஃப் கூட கிடையாது. சாட்டர்டே சண்டே லைவ் இருக்காது. ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் ட்ரெண்டில் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்காக இது அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே கூட போயிடும். ஸோ ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளும் டீம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச்க்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயாவது ஒரு ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எஃபோர்ட் போட்டு அப்படி இது பண்ணும்போது ஒவ்வொரு டீமும் இப்போ புதுசாக கூகுளோட பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறி இருக்கு. அப்போ அதுக்கும் ஷேர் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நான் ப்ரீவியஸான வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நாம வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இன்னும் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இன்னுமே டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த 1499 ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நியூ ப்ரைஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா ஆப்பில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதே மாதிரி ஜிபே பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை ஆப்பில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ண சொன்னோம். இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜிபே பண்ணலாம், இல்லை ஃபோன் பே பண்ணிட்டு இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் டைரெக்டாக பே பண்ணும்போது அதில் ரேசர் பே இருக்கும், கூகுளோட பில்லிங் பாலிசி மாறினதுனால அதில் ஒரு ஷேரு அந்த மாதிரி நிறைய போயிடும். ஸோ அதனால் டேரெக்டாக ஜிபே பண்ணிட்டீங்க இல்லை டேரெக்டாக அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கம்மியான அமௌண்ட்லேயே கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த இது எதுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையோட இது வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இந்த 1499 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த 1499 ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிகினர் யாராவது புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் என்ன, அதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் டாபிக் வைஸ் வீடியோஸ் கிளாஸஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் நாம் டெய்லி லைவ் கிளாஸ் 9 to 10 இருக்கு இல்லையா, அந்த லைவ்ல நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸுங்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, இனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ், இனி வரக்கூடிய எக்ஸாமில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நாம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக டாபிக் வைஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணலன்னா டாபிக் வைஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸில் முடிச்சாச்சு. ரெக்கார்டட் கிளாஸஸை நல்லா தரவாக பார்த்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த லைவ் கிளாஸில் இருக்க கிளாஸஸை அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் லைவ் கிளாஸ் இனி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிகினருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும். ஏற்கனவே சிலபஸ் முடிச்சுட்டு நான் ஒரு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஆனாலும் என்னால் கிளியர் பண்ண முடியலை, நான் எந்த இடத்துல லேக் ஆகுறேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த 9 to 10 ஃபுல்லாகவே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் பேசிக்கான கொஸ்டின்ஸும் இருக்கும், மீடியம் லெவல், ஹை லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருந்திருக்கும், ஒன்று மீடியமாக இருந்திருக்கும், ஒன்று ஹை லெவலாக இருந்திருக்கும். அப்போ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் லைவும்
லைவ்லையும் நாம ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட மேக்ஸிமம் 2000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம், நானும் ஜாயின் பண்ணலை, லாஸ்ட் மந்த்தே நான் இன்ஃபார்ம் பண்ணேன், அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம், என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 999 வைக்கும்போது அப்போ மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு மேம் நான் இந்த இதை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெய்லி லைவ் 9 to 10 வந்து ஆப்பில் நடக்கும். ஸோ அந்த லைவை அட்டன் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுனாலே ஃபுல்லாகவே ரிவிஷன் அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? சிலபஸ் முடிக்கலன்னா சைடில் சிலபஸ் முடிச்சுட்டு இங்கே படித்த கொஸ்டினே திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், பிகினர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். இங்கே வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆப்புக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிடுவேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, அந்த இதில் சேட் பாக்ஸ்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜிபே நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 1499 பே பண்ணிவிட்டு ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ன்னு காட்டும். இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கண்டென்ட்டுக்குள்ள போய் உங்களோட கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது போக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின், அதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் சரி, அதே மாதிரி எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைவ் கிளாஸஸ் வந்து எந்த டைமில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடில் உங்கள் நேம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். எங்கே போய் ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஆப் டவுன்லோட் பண்ணணும், எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் எல்லாமே தெரியும். ஸோ இது புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் அகைன் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் வேணுங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இது எத்தனை தடவை வீடியோவில் சொன்னாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ டைம் ஆகிரும். அதுக்காக தான் காமனாக ஒரு பிளேஸ் நம்ம ஆப்புக்குள்ளேயே ஃப்ரீ மெட்டீரியல்னு ஒன்று வச்சு அதுக்குள்ளே ஃப்ரீ டெஸ்ட்டு, உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃப்ரீயாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும் மேக்ஸ் ரீசனிங்க்குன்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். அது போக உங்களுக்கு தேவையான புக்ஸ் YCT புக்கு, CGL படிக்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, RPFோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரயில்வேல மொத்தமாக எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இதுலேயே இருக்கும். அதுக்கப்புறம் SSCக்கான புக்ஸ் எல்லாமே இதில் சாஃப்ட் காப்பியாக ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா யூடியூப்புங்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அதனால நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க டைரக்டா போய் நம்ம ஆப்லயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொன்ன அந்த 3 கோடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும். அவ்வளோதான். அந்த கோடை கிளிக் பண்ணதும் ஃப்ரீ மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, புக்ஸு, உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு வரக்கூடிய சேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகே, ஸோ இதுவரை
இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஸ்டடி பிளான் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மேம் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி எப்படி படிக்கணும்னு தெரியல, ஸோ எனக்கு வந்து தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இது. ஸோ அதனால் நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையுமே உட்காந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஒய்சிடியோட ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்போ சயின்ஸ் கிளாஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சயின்ஸ் கிளாஸ் முடிக்கிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months கிட்ட ஆகிருச்சு. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஃபுல்லாக டீச் பண்ணணும். அந்த கண்டென்ட் ஃபுல்லாக இந்த ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு இப்போ லைட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த லைட்டு ஃபுல்லாகவே டீச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படிலாம் ஒன்லைனர் கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒன்லைனர் கொஸ்டினையே இப்படி மாற்றியும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைனாக உட்காந்து அட்டை டு அட்டை அங்கேருந்து இங்கே வர படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்லேருந்து இனிஷியலாக அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து வரைக்கும் தெளிவாக கான்செப்டை புரிஞ்சு படித்தாதான் கிளியர் பண்ண முடியும் சயின்ஸ்லலாம். ஸோ அப்போ அதெல்லாம் அப்படியே உட்காந்து ரெடி பண்ணதுனால தான், ஸோ ஒரு டீமாக ரெடி பண்ணதுனால தான் கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரை இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஸோ மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுறது இப்போது டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3 பிரிச்சுட்டாங்க. ஏன்னா கிரேடு 1ஓட சிலபஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஏன்னா கிரேடு 1ஓட சிலபஸ் வந்து மற்ற எல்லா எக்ஸாமை விட கொஞ்சம் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் கிரேடு 1 படிக்கிறீங்கன்னா கரெக்டாக தெளிவாக சிலபஸை கையில் எடுத்து வச்சுட்டு படிங்க. ஏன்னா மற்ற ரயில்வே இது இருக்கு இல்லையா, என்டிபிசி குரூப் டி, அதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ அதில் இல்லாத டாபிக்ஸும் சிலது இதில் வருது, அதில் இருக்க டாபிக்ஸும் சிலது இதில் ஸ்கிப் ஆகுது. ஸோ அதனால் கிரேடு 1 படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு படிங்க. மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு 90% சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கிரேடு 1லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்குலாம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் டாபிக், அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு இதில் வந்து அதிகமான இது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான் இப்போது நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா தனித்தனி ஸ்டாஃப்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக இதை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதில். ஏன்னா இப்போது இதில் கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு கிரேடு 1க்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இந்த ரெண்டாவது சொல்கிறத யாருமே நம்பவே மாட்டேங்காங்க. நிறைய யாருமே நான் சொல்லலை, ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா எப்படி மேம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாடலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம், எப்படி இருக்கும், அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஏன்னா இங்கே ஒரே இதை நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யும்போது ஒரு போர் அடிக்கும். நேற்று தானே இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணோம், அதே கொஸ்டினை இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இங்கே அதுதான் மேட்ரு. ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதை தான் திருப்பி திருப்பி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு இதில் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்கட்டை இவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் எங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமோட இது. அந்த ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் எக்ஸாமில் போனதுமே அந்த கொஷினை பார்த்ததும் அந்த 20 செகண்ட்லையோ 30 செகண்ட்லையோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ புதுசாக வர பிகினர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, மேம் நீங்கள் டீச் பண்ணும்போதே அந்த கொஷினை பார்த்ததும் எனக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அந்த கொஷினை பார்த்ததும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஒரே நாள் இல்லை, நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டைம் வந்து 20 seconds to 30 seconds மாறும். ஏன்னா இங்கே நிறைய இருக்குது, நமக்கு படிக்க வேண்டியது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே திணிக்கணும். அது எல்லாம் திணிக்கணும் அப்படிங்கிற கூட சொல்ல வரல, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இதுதான், இது மேக்ஸ்னா இதுதான், ரீசனிங்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ்னா நம்ம வச்சிருக்க கோட்வேர்டு இதுதான், இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை நம்ம கோட்வேர்டு வச்சிருக்கோம், அப்போ இதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்டு இந்த டைம் கொண்டு வந்தாங்க, இந்த 91வது அமெண்ட்மெண்ட்டு, அதே மாதிரி 71வது அமெண்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு படிச்சிட்டோம். அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் எல்லாமே 8வது ஷெடியூலில் இருக்குது. மொத்தம் 22 லாங்குவேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு 14 லாங்குவேஜ் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் இருக்க 8 லாங்குவேஜை எந்தெந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இது பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு கரெக்டாக ஒரு மேப் மாதிரி கரெக்டாக போட்டு படிச்சிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை பார்த்தும் பயப்பட வேண்டியது இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அது எல்லாமே எப்போ வரும்னா ஒரே நாளில் நடக்காது. பட் நீங்கள் படிக்க ஆரம்பித்து ரிப்பீட்டட் எஃபோர்ட் போடும்போது, திருப்பி 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 படிக்கும்போது, படித்ததே திருப்பி திருப்பி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 1 hour எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் 90 கொஷின்ஸ் மேலே அட்டன் பண்ண முடியும் 100க்கு.
ஏன்னா ரிப்பீட்டட் எஃபர்ட் தான் இங்கே முக்கியம். இன்னைக்கு ஒரு கொஷினை படிச்சு வச்சுட்டு திருப்பி நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது தான் அந்த கொஷினை டைரெக்டாக நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். அது எந்த டாபிக், அது மேக்ஸா ரீசனிங்கா இல்லை ஜென்ரல் அவேர்னஸான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அது கூடயே அந்த டச்சிலே இருக்கணும். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாப்பராக நீங்களும் செலக்ட் ஆகலாம். வெறும் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிட்டு போக மாட்டோம். கண்டிப்பாக டாப்பர் ஆகலாம். எல்லாராலையுமே டாப்பர் ஆக முடியும். என் டாப்பருக்கும் படிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு இது நான் எப்பவுமே சொல்றதா, ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். இங்க நிறைய மார்க் வாங்கினவங்க யாரும் இங்க 100க்கு 90 மார்க் வாங்கி டாப்பரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டேலண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஒரே நாள்ல அந்த 100 90 மாத்துறதுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்டோட மார்க் பாத்தீங்கன்னா வெறும் 10 மார்க், வெறும் 20 மார்க், 25 மார்க்ல இருந்து தான் முன்னேறி முன்னேறி போய் தான் கடைசி டாப்பர் ஆக முடியும். ஸோ இங்க ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். திருப்பி திருப்பி ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு அப்புறமா ஒரு இது புரியும், எப்படி ஸ்மார்ட்டா போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்னா என்னதுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எதுக்கு கொஞ்ச நாள் வந்து டைம் ஆகும்னா சிலபஸை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கொஞ்சம் இழுத்து பிடிச்சு நம்ம உட்காரணும் படிக்கிறதுக்கு, வேற வழியே கிடையாது. இங்க வந்துட்டோம் படிக்கிறதுக்கு. ஸோ படிக்க வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு பாதியில விட்டுட்டு போயிடலாமா, இல்ல மற்றவங்க எல்லாம் செலக்ட் ஆகுறாங்களே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம வேலை என்ன, படிக்க வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிக்கிறோமா, முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்றோம், ப்ராக்டிஸ் எடுக்கிறோமா, எடுத்தாச்சு. நேற்று தானே எல்சிஎம் கொஸ்டின் பார்த்தோம். இன்னைக்கு எல்சிஎம் கொஸ்டின் வந்திருக்கு. இதை நான் இதை வந்து சால்வ் பண்ண மாட்டேன், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் விட்டு போகக்கூடாது. டெய்லி எல்சிஎம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் டெய்லி படிக்கணும். அதுக்கு தான் இந்த கோர்ஸே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரு கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டினை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் டாப்பரிங்க. ஏன்னா போனோடனே எக்ஸாமில் தெரிய போது அந்த 1 ஹவருக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போட போகிறீங்க. ரிசல்ட் வரும்போது கட் ஆஃப் எவ்வளோ இருக்குங்கிற பயமே இருக்காது மனசில். ஏன்னா நம்ம நல்லா பண்ணியிருப்போங்கிறது நமக்கே தெரியும். நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு இது தைரியம் உங்களுக்கே வரும். ஏன்னா 100க்கு 90 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ வெறும் கட் ஆஃபுக்கு படிக்காதீங்க. நான் நல்லா நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி படிங்க. அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று, டேலண்ட்லாம் முக்கியம் அப்படின்லாம் கிடையாது. இங்கே ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இல்லை நான் ஸ்கூலில் ஃபெயிலாக தான் செய்வேன், காலேஜ்லேயே நான் நிறைய அரியர் வச்சுருந்தேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா, ஒரு 6 மாதம் உட்காந்து, ஒரு 6 மாதமோ 5 மாதமோ நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா, இல்லை ஒரு வருஷமோ உட்காந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளோதான் இங்கே. மற்றபடி இங்கே டேலண்ட் இருக்குது டேலண்ட் இல்லை அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. டேலண்ட் இருக்குது, டேலண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஹார்ட் ஒர்க் வந்துருச்சுனாலே டேலண்ட் வந்துடும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் டெய்லி படிங்க. ஸோ திருப்பியும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1499 ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டியும் கம்மியாகும். மேபி ப்ரைஸ் நான் அன்னைக்கு சொன்னதுதான், ப்ரைஸ் வந்து இதாச்சு அப்படின்னா, ப்ரைஸ் மாறாமல் இருந்துச்சுன்னா வேலிடிட்டி வந்து என்ன ஆகிடும், மாறிடும். ஓகே. அது மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னைக்கு ஈவினிங்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக யூடியூப்லேயும் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு வாரம் ஒரு சரியான ஃபீவர் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சரியாயிருச்சு. ஸோ இனி ஆப்லையும் லைவ் கிளாஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி யூடியூப்லையும் டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு மறக்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா இதுலையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது மாதிரி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க்கு, டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, டெலகிராம் சேனலோட லிங்க்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்து நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். வெறும் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு 90 மார்க்குக்கு மேலே, 90% மேலே வாங்கணும், அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போடணும்னு நினச்சி இது பண்ணுங்கள். நம்ம நினச்ச இடத்துல நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், நமக்கு நினச்ச மாதிரியே ஜாபும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் எழுதுறாங்க, நானும் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினச்சி எழுதாதீங்க. நீங்கள் யூனிக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு தனித்துவமாக தெரியணும். இந்த பையனா, இந்த பொண்ணா, இவங்களா, ஸோ இவங்களோட ஸ்கோர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பேப்பர் வர்றதுக்கு முன்னாடியே மற்றவங்க நம்ம பேப்பரை வாங்கி பார்ப்பாங்க, இவன் அவ்வளோ வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க, எஃபோர்ட் போடுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற டைம்லையும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டு உங்களை எஃபோர்ட் பண்ணுங்க. அப்புறம் லைஃப் லாங் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன இதை தியாகம் பண்ணால் மட்டும்தான் இங்கே முன்னேற முடியும். பெருசாக ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்ணோம் அப்படின்னா பெரிய சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். படிக்கிறத சந்தோஷமா நினைச்சு படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு 6 மாசமும்
ஒரு வருஷமோ தான், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். படிங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அது மாதிரி இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9043379345. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆப்பில் போயும் டேரெக்டாக ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்பலாம். இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்பினாலும் டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ திருப்பியும் சொல்லிட்டேன், நாளையோட நம்ம அந்த 1500 ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா ஆப்பில் கண்டிப்பாக 2000 வச்சுருவாங்க. ஸோ டேரெக்டாக ஜிபே பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் இன்னும் அவங்க டிசைட் பண்ணலை. ஸோ டிசைட் பண்ணது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 1499 மட்டும் பே பண்ணால் போதும். திருப்பியும் நாம் ஈவினிங் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். ஈவினிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஈவினிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.